என்ட்ரானார் குஜராத்ல இருந்து. யோகாங்கிற ஒரு சைனாக்கும் யுஎஸ்க்கும் சண்டையா? அகண்ட பாரதம் நம்ம எல்லாரும் சொல்ல போதே வந்து அதிரடியே தான் ஆரம்பிச்சு. பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு. இதுக்குள்ள நம்மளுடைய பாரத பிரதமர் நேத்து கூட தமிழ்நாடு வந்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கான சீட்டு எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் வாலட்டைலா தான் இருக்கு. பல பேரால இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா மத்தியில மோடி 3.0 அப்படிங்கிறது நிச்சயமான விஷயமா இருக்கு. திரும்பவும் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பதவியேற்றுக்க போறாங்க. ஏற்கனவே மோடி 1.0 அண்ட் 2.0 மோடி 1.0ல எப்படி அடித்தளம் அமைச்சாருன்னு பேசினோம். மோடி 2.0ல வந்து எப்படி அடுத்தபடியான டெவலப்மெண்ட் அதுக்கான ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணாருன்னு பேசினோம். இப்போ மோடி 3.0 இந்த வாட்டி 2024ல இந்த தேர்தல்ல கண்டிப்பா மோடி அவர்கள் தான் ஜெயிக்க போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ மோடி 3.0 வரும்போது அவருடைய மிஷனா என்ன வச்சிருக்காரு, விஷனா என்ன வச்சிருக்காரு. மோடி 2.0லயே விக்சித் பாரத் 2047 அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 100 வருடம் கழிச்சு இந்தியா வந்து வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற அந்த கனவை வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதை நோக்கிதான் இவருடைய ஒரு செயல்பாடுகளும் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி 2070ல வந்து நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பயோஃபியூல் அலையன்ஸ் மாற்று எரிபொருளை வந்து இந்தியாவிலே உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியாவுடைய இம்போர்ட்ல ரொம்ப அதிகமான இதுவா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூயல் தான். ஸோ அதற்கான மாற்று 2047க்கும் யோசிச்சிருக்காரு. இன்னும் 35 வருஷம் கழிச்சு 2070க்குமான திட்டங்கள் யோசிச்சிருக்காரு. ஸோ மோடி 3.0 எப்படி இருக்க போகுது, அதுல நமக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 சோ மோடி 3.0 நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? இன்னும் என்னென்ன, ஏற்கனவே வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் என்னெல்லாம் நமக்கு மாற்றங்கள் நடக்கும், இன்னும் என்ன முன்னேற்றங்கள் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? மோடி 3.0 வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து அதிரடியே தான் ஆரம்பிக்க போறது. ஏன்னா மோடிஜிக்கு தெரியும் அவருக்கு இப்போ 10 இயர்ஸ்ல அவர் பண்ண வேண்டிய அந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை செட் பண்ணிட்டார். அந்த விஷன் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து இனிமே எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னோக்கு பார்வை தான். 20 வருஷம் 30 வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வையில தான் ஒரு இந்த மோடி 3.0 இருக்க போறது. இது மோடிக்கே தெரியும். அவர் மேபி அவருடைய பாலிசி பிரகாரம் அவருடைய லாஸ்ட் டேர்ம் அண்ட் எக்ஸ்டெண்டட் டேர்ம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு பஞ்ச் அப்படின்ற ஒரு ஹீரோவா என்ட்ரானார் குஜராத்ல இருந்து ஒரு ஓப்பனிங் இதுல. இப்போ ஒரு ஸ்டார் நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஆதர்ச புருஷன் அப்படின்னா மோடிஜியை தான் சொல்லலாம். அப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு அதிரடியா தான் ஒரு ஆட்டம் இருக்க போறது. எல்லா விஷயங்களும் ஸ்டாம்பிங் கொடுக்க போறாரு. ஏன்னா he has proved his credibility. இன்டர்னலா மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல அவருடைய கிரெடிபிலிட்டி ஸ்டேச்சர் எப்படி போயிருக்குங்கிறது தெரியும். ஸோ அதனால இட் கோயிங் டு பி அதிரடி. அந்த அதிரடிக்கு வந்து ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். கச்சத்தீவுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இப்பயே நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி மால்டீவ்ஸோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது. இப்போ அவர் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம கிட்ட கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஹெல்ப் கேட்டு தேங்க் பண்ற அளவுக்கு மாத்தக்கூடிய சக்தி அது எப்படி மாறிச்சு 2 மாசத்துல. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இன் 2 months, இஸ் இட் பாசிபிள்? அத பாசிபிள் இருக்கா அப்படிங்கறத மீறி எனிதிங் இஸ் பாசிபிள் அண்டர் மோடி ரிஜைம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு இதுவா வச்சுக்கணும் மனசுல. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கை ராக்கெட்டிங் அவர் இந்தியா ஆஸ் அ சூப்பர் பவர் இன் த நேஷன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு சீட் வரப்போகுது. வி ஆர் கோயிங் டு பி த ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஃபார் ஆல் த மேஜர் கண்ட்ரிஸ். நாளைக்கு சைனாக்கும் யுஎஸ்க்கும் சண்டையா? இந்தியா தான் முன்னிட்டு இந்தப்பா இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல போகுது. நாளைக்கு ரஷ்யாக்கும் யுஎஸ்ஏக்கும் ப்ராப்ளமா? நாம தான் சொல்ல போறோம். நாளைக்கு யுஏஇக்கும் வேற ஏதாவது ஒரு இதுக்கு ப்ராப்ளமா? யுஏஇக்குள்ளேயே ப்ராப்ளமா? நாம தான் பண்ண போறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் ஜியோ பொலிட்டிக்கலா பார்க்கும்போது இந்தியா இஸ் கோயிங் டு பி லைக் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு கம் டு இந்தியா. நாம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி மட்டும் போயிட்டு யூஎஸ் விசாக்காக உட்காந்துருவாங்க வெடிகார்த்தால மட்டும். இது அப்படியே மாறப்போகுது. ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால
எனக்கு விசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூ கட்டலாம் மத்த தேசத்துல. அதை நாம அந்த வீடியோஸும் எடுத்து பார்க்க போறோம். சோ அப்படி விஸ்வகுரு மாறப்போகுதுன்னா நீங்க பாருங்க, அதுதான் அதிரடியா இருக்க போகுது மோடி 3.0. இந்தியாவுக்கு வரணும், இந்தியால நான் வேலை செய்யணும், இந்தியாவோட என்னுடைய தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த இதுல பீப்புள் ஆர் கோயிங் டு வாட் இஸ் ஏர்ன் ஃபார் கமிங் அண்ட் அசோசியேட்டட் வித் இந்தியா. அதுக்கு உண்டான அடித்தளத்தை மோடி 2.0ல போட்டாரு. பை கைண்ட் ஆஃப் அந்த சிஏஏ அதெல்லாம் அந்த செட் பண்ணி விட்டாரு கரெக்டா. என்னெல்லாம் பண்ணணுமோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, பஞ்சாயத்து சிஏஏ அமெண்ட்மெண்ட் வந்தாச்சு, இதுதான் பண்ண போறோம், இதுதான் என்னோட ஸ்டாண்ட்ஸ். இனிமே எல்லாமே நாங்க வந்து விஸ்வகுரு தான், we are going to be the global leadersங்கிறத அந்த மாச வந்து is going to show it in 3.0. ஸோ ஒரு இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன்ல ஏற்கனவே இவர் பண்ணிட்டு இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, லைக் சைனா என்னதான் வந்து சும்மா நம்ம கிட்ட சீண்டி பாக்குறதுக்காக அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து ஏதோ பேர்லாம் மாத்தி வச்சு அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடினா கூட they are not ready to take any harsh step against India. ஏன்னா அவங்க எங்க அதை எதாவது பண்ண போனா இங்க இருக்கிற மலாக்கா ஸ்டேட்ல வந்து இந்தியன் நேவி போய் அவங்கள சோக் பண்ணிடுவாங்கங்கிற அந்த பயம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. இந்த இந்தோ பசிபிக் ஏரியால வந்து சைனா இருக்கிற எல்லா கடலும் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமை போக இப்ப நம்மளுடைய அந்த வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹவுதிஸ் அட்டாக் எல்லாம் வந்து நம்மளுடைய நேவி தான் போய் மத்த நாடுகளோட அந்த சொமாலி பைரேட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது. ஸோ வி ஹவ் பீன் ப்ரூவிங் அவர் செல்ஃப் லைக் நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் சமீபத்துல இந்த இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் நம்மளுடைய ராணுவத்துல அது இல்லாம இருந்தது. திரு பிபின் ராவத் அவர்களை முன்னாடி சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு மாத்தி அதுல இருந்து இப்ப வந்து வி ஆர் ஹேவிங் எ தியேட்டர் கமாண்ட். அதே மாதிரி நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்ம உள்நாட்டிலே தயாரான ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கரியர். அதுலயும் அந்த கெரியர் பேட்டில் குரூப் அந்த விக்ராந்தும் விக்ரமாதித்யாவும் இருக்கிற அந்த ஒரு போட்டோ பல ஆண்டு காலமா சைனா முயற்சி பண்ணியும் they are not able to get two aircraft carriers and along with their அந்த கெரியர் பேட்டில் குரூப் into one place. ஒரு கெரியர் பேட்டில் குரூப்போட ஒரு எக்ஸசைஸ் உங்களால இன்னும் பண்ண முடியல. we have proved it in very short time. இன்னும் நம்மளுடைய அந்த மிசைல்ஸ் எல்லாமும் பாத்தீங்கன்னா we are like making all those ஆத்ம நிர்பர் பிரம்மோஸ் அந்த பிரம்மோஸோட முன்னாடிய வெர்ஷனா இருக்கக்கூடிய அந்த இதை கூட உக்ரைன் ரஷ்யா வரப்போ ரஷ்யாவோட அந்த மிசைலை வந்து வளர்ந்த நாடுகள்னு சொல்லப்படுற அமெரிக்கா பிரான்ஸால கூட அவங்களுடைய அந்த மிசைலை தடுக்கிற அந்த இது பண்ண முடியல. அப்படிங்கும்போது நாட் ஓன்லி ஜியோபொலிட்டிக்கலி நம்மளுடைய ராணுவத்தோட இதையும் பாத்தீங்கன்னா we have proven we are becoming strong day by day. கண்டிப்பா அதுதான் நீங்க கரெக்டா சொல்லிட்டு பிஓகே கண்டிப்பா அங்க பிஓகே எடுக்க போறோம், இங்க கச்சத்தீவு எடுக்க போறோம். சோ அதுலயே வந்து நம்ம ஸ்டாம்ப் வந்துட்டாங்க. அகண்ட பாரதம் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது. அகண்ட பாரதம் அமையுமா அப்படின்னு பல பேர் நம்ம இதுலயே கேட்கறது, பிரிஞ்சு போனதை இது பண்ண முடியுமா? அகண்ட பாரதம் நம்ம சொல்லக்கூடியது லைக் ஒன்ஸ் அகைன் இப்ப அந்த காலத்துல வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நம்ம இருந்தோம். இந்த சைடு வந்து நேபாள் எல்லாத்தையும் பூட்டான் எல்லாத்தையும் உள்ளடக்கிய நாடா இருக்கும், திபேத்ல இருந்து எல்லாமே. நம்மளுக்கு வந்து இந்த அகண்ட பாரதம் நம்ம உருவாக்குறது இந்த உலகமே வந்து இந்தியன் கல்ச்சர் அந்த நம்ம 1.0 எல்லாம் பேச அந்த பாயிண்ட் விட்டுறது. லைக் எப்படி வந்து அவர் வந்த சமயத்திலேயே வந்து ஒரு யோகாங்கிற ஒரு டூலை வச்சுட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறத ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டு எப்படி இந்தியாவை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ள கொண்டு வர. பாகிஸ்தான்ல கூட அந்த யோகா டே அன்னைக்கு யோகா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க எங்க சேரணும்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அந்த லெவலுக்கு. ஏன்னா இந்தியா கூட வந்தானாக்க அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு பிசினஸ் வேணும். எனக்கு இந்தியாவில இருந்தேனாக்க எனக்கு இந்திய நாடு என்னை வந்து கைவிட்டுறாது. நான் என் குழந்தைகள் பசியில தவிக்க மாட்டாங்க. என் குடும்பம் இப்படி என்னோட வாழ்வாதாரம் வாழும் தரம் வந்து மேல இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து அவங்களோட நினைப்புகள் இருக்கு. அது நான் இதான் இன்டர்னலா வந்து எவ்வளவு விஷயம் நம்ம வந்து வெளிநாடு விஷயமா நிறைய பாக்குறோம். அதே மாதிரி இன்டர்னல் இப்ப வந்து ராம் ஜென்மபூமி பத்தி நம்ம அயோத்தியாவை பத்தி அவர் கொண்டு வந்தது லைக் வந்து இதை வந்து ஒன்ஸ் அகைன் வந்து பிஜேபி காரங்க கட்டி கொண்டு வந்துட்டான் போயிட்டான்னு வந்து தாண்டி அதை வந்து என்ன ஒரு சட்டம் இந்திய சட்டம்னு ஒண்ணு இருக்குனாக்க ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் இவர் நினைச்சு ஏதோ ஒரு ரெசல்யூஷன் போட்டு இங்க இருக்கிற மாதிரி இப்ப இங்க நீட்டுக்கு எழுத்தாப்புல தீர்மானம் போட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வரலாம். கம்மிங் இயர்ஸ்ல வந்து அது என்ஆர்சியா இருக்கட்டும் நிச்சயமா நெக்ஸ்ட் என்னோட ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய இந்த என்ஆர்சிங்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து விச் இஸ் லாங் பெண்டிங் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே.
ஸோ அந்த 5 ட்ரில்லியன் எக்கானமின்னு நம்ம க்ரோ பண்ணும்போது வேலை வாய்ப்புகள் இந்தியாவுக்குள்ள இப்ப இந்த எல்லா நாடுமே யூஎஸ்ஆ இருக்கட்டும் எதாவது நம்மளோட ஒத்து போறாங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனும் அதுல இருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய எய்தர் பிசினஸ், அவனோட ப்ராடக்ட்ஸ் இங்க பிசினஸோ இல்லாட்டி நம்ம கிட்ட இருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். அப்படி வந்து நம்ம ஆளுகளை வந்து அந்த திறமையா வந்து ஒரு இதுக்கு வந்து இங்க வந்து டாஸ்மாக்கு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணாம மக்கள் வந்து அவன் தான் சொந்த காலில் வந்து படிச்சு மேல வரக்கூடிய லெவல்ல சிஸ்டம் தான் இப்ப ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு அவர். வரக்கூடிய அதனால வரக்கூடியவங்க எல்லாருமே அந்த ஸ்கில் இந்தியாவை பத்தி பார்த்தோம். ஸோ அதுல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த 3.0 ஒன் ஆஃப் தி மெயின் டாபிக்கா நான் நினைக்கிறேன். வி ஹேவ் டு டிஸ்கஸ். கரெக்ட். எனக்கு வந்து ஒரு 5 லிஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா நடக்குங்கிறது வந்து எனக்கு மோடி 3.0ல நீங்க சின்ஸ் நீங்க வந்து ராம் ஜென்ம பூமி பத்தி சொன்னதுனால கிருஷ்ண ஜென்ம பூமியும் இனிதே முடித்து வைக்கப்படும் பை நெக்ஸ்ட் 5 years. காசி ஆல்ரெடி முடிஞ்சிடுது. ஸோ அதனால காசியும் கிருஷ்ண ஜென்ம பூமியும் இனிதே நடந்தேறும். சட்டப்பூர்வமாக சமத்துவமாக எல்லோரும் இணைந்து நிறைவேறுங்கிறது ஒரு விஷயம். செகண்ட் வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், இந்த இன்கம் டேக்ஸ் லாஸ்ட் ஒரு 10 yearsஆவே நீங்க பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாபும் அந்த ரிபேட்டும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர அவர் என்னைக்குமே வந்து குறைச்சி இது பண்ணதில்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 லட்சம் இருந்த ஸ்லாப் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சத்துக்கிட்ட வந்திருக்கு. அது வந்து இன்னும் அதிகமாகலாம் ஆர் இன்னும் தாராளமயமாக்கி ஒரு ஒன்லி taxing the super rich and leaving out the middle class for them to flourish and spend that money or save the moneyங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அதை இன்னும் கம்மி பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. எல்லாமே ஜிஎஸ்டி பர்வியூல வருதுனால அதுக்கும் மீறி இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டில பீப்புள் ஹவ் அடாப்டட். பிசினஸா இருந்தாலும் சரி, கன்சியூமர்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே பெனிஃபிட். இப்ப கூட ரெக்கார்ட் பிரேக்கிங்ல தான் போயிட்டு இருக்க ஜிஎஸ்டி. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 75,000 டச் ஆயிடுச்சு. இட்ஸ் 5 times the more 3 times the more நீங்க பார்த்த ஹெட்லைன்ஸ்ல நாங்க. ஸோ அதனால அந்த இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு ரிபேட்டும் கன்செஷனும் ஆர் எக்ஸ்டெண்டிங் த ஸ்லாப்ஸ் கண்டிப்பா இருக்குங்கிறது ரெண்டாவது. அது மிடில் கிளாஸ் பொறுத்து. மூணாவது வந்து ஒரு டூரிஸ்ட் இந்தியா, ஒரு பிசினஸ் இந்தியா, ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் இந்தியா அப்படின்ற கான்செப்ட்ல இந்த யோகா மூலமா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்தியாவை நோக்கி அந்த யோகா June 1 யோகா டேன்ற செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அந்த இதுல பார்த்தோம். அதையும் மீறி நாளைக்கு ஒரு அறிவார்ந்த விஷயங்களும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயமே நம்ம வந்து பாரத தேசமா தான் இருந்திருக்கு. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல், ஒரு புண்ணிய பூமி, ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்றோம் இல்லையா? அதை வந்து கண்டிப்பா இன்னும் மீட்டெடுத்து உலகத்துக்கே நம்மளுடைய வேல்யூஸும் நம்ம தர்மாவும் தான் அதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துன்னு போகணுங்கிற அளவுக்கு he will bring that brand of India as a spiritual India, as a hub of that for that entire spiritual activities-ங்கிறது என்னுடைய இது ஒரு 3 விஷயம். இன்னொன்னு வந்து அந்த டெவலப்மெண்ட்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி இந்த ரோட்வேஸ், ரயில்வேஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து அந்த புல்லட் ட்ரெயின்ஸ் மாதிரி எடுத்துன்னு வந்து அண்ட் நிறைய உடான் சென்டர்ஸ் எடுத்துன்னு வந்து இந்த ஃபிளைட் சிஸ்டமும் சரி, இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி லெஸ். எனக்கு தெரிஞ்சு 2024, 2029 ஒரு புல்லட் ட்ரெயின் சென்னை டு ட்ரிச்சி வித்தின் 2 hours or 1.5 hours போறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அதுதான் நாம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு டெவலப்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா எடுத்துட்டு வர நாளைக்கு ட்ரோன் வழியாவும் நமக்கு எல்லா டெலிவரி ஆஃப் குட்ஸும் வரும். நாளைக்கு வந்து டிராபிக் இல்லாம நாளைக்கு ட்ரோன் வழியா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரேஷன் ஷாப்ஸே வந்து ப்ராபப்ளி அவர் அந்த டிமார்ட், கேமார்ட், மத்த ஸ்விக்கி ஆர்டர் மாதிரி அவர் பண்ணிட்டு வர அந்த சிஸ்டம்ஸ் எடுத்துன்னு வருவாங்கிறது ஒரு நம்பிக்கை. செகண்ட்லயே பாரத் ரைஸ் மாதிரி இருக்கிறத ஒரு வெள்ளோட்டம் விட்டுட்டாரு அவரு. பாரத் ரைஸ் மூலமா இன்னைக்கு வந்து ரைஸ் 28 ரூபாய்க்கும் 29 ரூபாய்க்கும், கோதுமை மாவு வந்து ஒரு 27 ரூபாய்க்கும் கிடைக்கிறது.
பருப்பு 60 ரூபாய்க்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து டைரக்ட் டு இந்த வெண்டர் இஸ் கமிங் டைரக்ட்லி டு ஸ்ட்ரீட்ஸ். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இட் வில் பி மோர், நீ விவசாயத்திலேருந்து டைரக்டா இங்க வரக்கூடியது நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. என்னதான் நம்ம வந்து அந்த ஃபார்மர்ஸ் பில்ல எதிர்த்து இவங்க வெளியில பிரச்சாரம் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு பண்ணாலும் உள்ளுக்குள்ள அந்த ஃபார்மர் கிட்ட இருந்தே டைரக்டா கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றது அரிசி தானியங்களை, அதை வந்து ரொம்ப சப்சைடா ஃபார்மருக்கு உண்டான ஷேரை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சப்சிடைஸ் ரேட்ல ஒரு அரிசியை வந்து 29 ரூபாய்க்கு கொடுக்க முடியுங்கிறத இந்த பாரத் ரைஸ் கவர்மெண்ட் ஏஜென்சி வச்சு பண்ணிருக்காங்க. சோ அதனால எப்படி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்டைன் இது பண்றாங்களோ இவங்க வந்து அந்த இந்த என்சிசிபி வச்சு பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒரு அதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல அக்ரிகல்ச்சரையும் கன்சியூமரையும் லாஜிஸ்டிக்கையும் எல்லாம் சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடை தேடி ஒரு ட்ரோன் மூலமா உங்களுக்கு வந்து குட்ஸ் டெலிவர் ஆகும் ஃப்ரம் கவர்மெண்ட். அப்படிங்கிறது என்ன மாதிரி டெவலப்மெண்ட் நீங்களே ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. இதை தவிர அந்த டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அந்த போர்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுதுன்னா பொதுவா அந்த தமிழகம் சார்ந்த இதுல அது வந்து நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம், சூப்பர் பவரா போயிடுவோம் இந்த ரீஜன்ல. those are all things I expect in the next 5 years. இந்த 5 இயர்ஸ்ல இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா? ஒரு விஷயம் பண்றதுக்கு நம்ம 30 வருஷம் ஆச்சே, 40 வருஷம் ஆச்சே அப்படின்னு யோசிச்சா ஒரே ஒரு விஷயம் தான் சைக்காலஜிக்கலா. இது வந்து ஒரு ஒரு 3x 5x டைம்ல போகும். ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து twice as fast as that. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் போகும்போது 4 times 5 times ஸ்பீட்ல போகும். அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து பண்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சே, இதை எப்படி 1 வருஷத்துல முடிக்க முடியும்னு கேள்வி கேட்டா அதுக்கு உண்டான எல்லா ப்ரொசீஜர்ஸும் ப்ரோட்டோகால்ஸும் இன்ஃப்ராவும் ரெடியா இருக்கு, நான் ஒன்னும் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்ற பட்சத்துல அது போயிடும். 5வது ஃபைனல் விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்தியா வில் பி த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் த கிரீன் எமிஷன் டார்கெட்ஸ். ஒரு அல்டர்னேட் டு ஃபியூவல்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த சூரிய ஒளி திட்டம் மூலமா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. சோலார் இதுல அந்த விண்மில்க்கும் அதிக அளவுக்கு அவர் வந்து கிரெடிட் பண்ணிட்டு பல ஏரியால எங்கெல்லாம் ஃபீசிபிலிட்டியோ அது பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் இத ரெண்டுத்தையும் அவர் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்கீம் வச்சு அவர் பண்ணும் பொழுது ஆல்ரெடி பண்ணிருக்காரு. பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் த டார்கெட் ஆன் கிரீன் எமிஷன் நம்ம தான் இருப்போம். அது எல்லா நாடுகளுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாம்ப் பண்ணிட்டு இதுதான்டா இந்தியா. ஒரு யுஎஸோட நம்ம வந்து பாப்புலேஷன் அவ்வளோ அதிகமா இருந்தாலும் எங்களால இது பண்ண முடியும், என்ன ஃபாலோ பண்ணி நடந்துக்கோங்கிறதுக்கு ஒரு குளோபல் ஸ்டாம்பாவும் he will do it in the next 5 years. மோடி மாடல்னு சொல்லி உலகத்துக்கு. இன்ஃபேக்ட் இந்த G20 மீட்டிங்ல தான் வந்து நம்ம பயோஃபியூயல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கோம். இந்த விவசாய பொருட்கள்ல இருந்து, இந்த விவசாயத்துடைய பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து இந்த மாற்று எரிபொருளை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனையே உருவாக்கி இருக்கோம். அதை இந்தியா தான் ஹெட் பண்ண போகுது. அமெரிக்கா, அர்ஜென்டினா இந்த மாதிரி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இவங்களுக்கு அந்த கார்னோட அந்த ஸ்டாக் வந்து நிறைய இருக்கனால அவங்க வந்து இதுல இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்களே தவிர்த்து லீட் பண்ண போறது இந்தியா தான். நம்மளுடைய பயோஃபியூயல் கெப்பாசிட்டி நமக்கும் ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு இந்த கோதுமை, அரிசி, கரும்போட அந்த சக்கையில இருந்து அது பண்ண முடியுங்கிறதுனால இதனால விவசாயிகளுக்கு வந்து அதிகமான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. இதோட பில்ல வந்து அவர் பார்த்தா 2018லயே பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்ல பொறுத்த வரைக்கும் அந்த பாரத் அந்த இது வந்து 5-6 ஸ்டேஜ் வந்த பிறகே வந்து ஆல்ரெடி they have given that all the manufacturers to produce electrical cars. இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார்ஸ்க்கு தான் வந்து இப்போ மார்க்கெட்டே. நாளைக்கு ஒரு டவுன் 5 இயர்ஸ், நம்ம எல்லாமே டவுன் 5 இயர்ஸ் நெக்ஸ்ட் மோடி 3.0ல பேசும்போது இந்த பெட்ரோல் கன்சப்ஷனே குறைய போகுது, டீசல் கன்சப்ஷனே குறைய போகுது. நாட் ஓன்லி ஃபார் த அதர் இது ஃபார் த ஆட்டோமொபைல் செக்டார்லயும் குறைஞ்சது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆர் கோயிங் டு கம் அண்ட் டேக் ஓவர் த ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடியே என்ன தேவையோ அதை பண்ணிட்டாரு. நான் உங்களோட நீங்க சொன்ன அந்த செமிகண்டக்டரை இதோட லிங்க் பண்ணிக்கிறேன். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஒரு கார் அந்த எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்ல பிளேஸ் அண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். நாம இது வரைக்கும் அசம்பிள் தான் பண்ணியிருந்தோம், இப்ப நாம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம்.
செமிகண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்றது வேற, அசெம்பிள் பண்றது வேற. அது அந்த முன்னாடிலாம் அந்த கம்ப்யூட்டர்ல வந்து நாம தான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உட்காந்து டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருப்போம். அப்ளிகேஷன் டெவலப் பண்ண மாட்டோம், அதை மெயின்டைன் பண்ணுவோம். அதுலதான் நம்ம வந்து சர்வீசஸ்ல தான் சூப்பர் பவரா இருந்தோமே தவிர சொந்தமா நம்ம அப்ளிகேஷன் எழுதக்கூடிய திறமையோ அதுவோ அந்த காலகட்டத்துல இருந்தது இல்லை. இப்ப மாறி இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாம தான் ஃபர்ஸ்ட் வில் பி இன் தட் அச்சீவ் த டார்கெட். அதுலயே வந்து நிறைய கண்ட்ரிஸ் நம்ம கிட்ட காலில் விழுந்து நம்ம கிட்ட கெஞ்ச போறாங்க, நீங்க எப்படி பண்ணீங்க வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கெஞ்ச போறாங்க. அதை நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்கதான் போறோம். ஐ திங்க் இதுல இன்னொரு விஷயம் வந்து அவரோட இதுல பார்த்தோன்னாக்க லைக் வந்து இந்த இதெல்லாம் சொன்னனால போன இதுலயே வந்து இந்த ட்ரோன்ஸ் மூலமா வந்து இந்த இது பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இது பண்றதுல உமனை வந்து எம்பவர் பண்றதுக்கு அவங்களுக்கு உள்ள சப்சிடைஸ் ரேட்ல பண்றதுக்கு உள்ள ஏற்பாடுகள் உமன் டிரைவர்ஸ் உருவாக்கி இருக்காங்கிறது. லைக் நம்ம ஆஸ் அ ஒரு சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி எந்த ஒரு இவ வந்து அந்த பெண்களை வந்து காப்பானோ, அவங்க இது அவங்கள மரியாதையோட நடத்தணும், அவங்கள வந்து வச்சு நல்ல விதமா அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியது வந்து வளர்ச்சியை தான் நோக்கி போகும். அப்படி இவரோடது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துலயுமே பார்த்தா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் அவங்கள சார்ந்தது இருக்கு, அதுக்கப்புறம் அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கா அதான் அவங்களோட திட்டம் எல்லாமே வகுத்து வந்தது எல்லாமே இருந்திருக்கு. ஸோ எம்பவரிங் உமன்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி மெயின். அதுல வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்ப நிறைய படிச்சு வெளில வந்த யங்ஸ்டர்ஸும் சரி, அதுலயும் நிறைய எனக்கு என்னோட எதிர்பார்ப்பு வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல வந்து மோர் கான்சென்ட்ரேஷன் வில் பி தேர். ஐ திங்க் சோ. நாரி சக்தி அப்படிங்கிறது தான் அவர் பல இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்மளோட ரிபப்ளிக் டே பெரேட்ல பார்த்தா கூட அதிகபட்சமான பெண்கள் அந்த அவங்களோட விமன் சோல்ஜர்ஸை வச்சுதான் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னும் மோடி 3.0 நமக்கு தெரிஞ்சதே இவ்வளவு இருக்கு, நமக்கு தெரியாத எவ்வளவு சர்ப்ரைசஸ் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு ஸ்கூப் நியூஸ் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஏன்னா நம்ம சேனல்லயும் ஸ்கூப் நியூஸ் கொடுக்கலாம், நிறைய சேனல்ல கொடுக்குறாங்க. இந்த HRNC டெம்பிள் ரிலேட்டடா மோடிஜி சீக்கிரட்டா அவரோட PMO வச்சுக்கிட்டு சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உண்டான ஒரு அறிவிப்போ இல்லாட்டி டைரக்ட் ஆக்ஷனோ கண்டிப்பா மோடி 3.0ல வருங்கிறத எதிர்பார்க்கலாம். இது அண்ணாமலை அவர்களும் சொல்லி இருக்கிற வாக்குறுதி இல்லையா, நான் வந்தா HRNC வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 2026ல சொல்லியிருக்காரு அவரு, நான் வந்தா ஃபர்ஸ்ட் சைன் போடுவேன்னு சொல்லிட்டு. நான் சொல்றது இந்த 2024 ஸ்டார்டிங்லயே வந்து we can expect some announcement from center regarding temple protection and related to HRNC. We can expect something on that because lot of groundwork has being done for the last 1 year. இது வந்தா நமக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, தெரியாம இன்னும் எவ்வளவு சர்ப்ரைசஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு நமக்கு தெரியல. மோடி 3.0 அவர் எதிர்பார்த்த மாதிரி 400க்கும் மேற்பட்ட சீட்டுகளை ஜெயிச்சு அதே மாதிரி திரும்பி அவர் அந்த பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள போற அந்த நாளை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருடைய விருப்பமும் அதுவா தான் இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல இருந்து நிறைய எம்பிஸ் போகணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுக்கலாம். இது வரைக்கும் மோடி 1.0, 2.0, 3.0. மோடி 1.0ல என்ன பண்ணாரு, என்ன அச்சீவ் பண்ணாரு, 2.0ல என்ன அச்சீவ் பண்ணாரு, 3.0ல என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு கலந்துரையாடல கலந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.